இன்று சுக்ல ஏகாதசி. எவர் ஒருவர் இன்றைய நாள் நாம் பதிவில் பார்க்க போகும் ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தில் பிரம்மதேவரால் அருளப்பட்ட வெங்கடேஷ அஷ்டகத்தை பக்தியுடன் ஒருமுறை கேட்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான பணவரவு ஏற்படும். 2 முறை கேட்டால் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். 3 முறை கேட்டால் பணவரவு, கடன் பிரச்சனைகள் தீருதல் இவையோடு சேர்ந்து ராஜயோகமே கிடைக்கும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. ஓம் வெங்கடேஷோ வாசுதேவஹ பிரத்யும்னோமித விக்ரமஹ சங்கர்ஷணோ நிருத்யஸ்ச சேஷாத்ரிபதிரேவ ச ஜனார்தனः பத்மநாபோ வெங்கடாச்சலவாசினः सृष्टिकर्ता जगन्नाथो माधवो भक्तवत्सलः गोविन्दो गोपतिः कृष्णः केशवो गरुडध्वजः वराहो वामनश्चैव नारायण अधोक्षजः श्रीधरः पुण्डरीकाक्षः सर्वदेवस्तुतो हरिः श्रीनृसिंहो महासिंहः सूत्राकारः पुरातनः रमानाथो महीभर्ता भूतरः पुरुषोत्तमः चोलपुत्रः प्रियः शान्तो ब्रह्मादीनां वरप्रदः श्रीनिधिः सर्वभूतानां भयकृद्भयनाशनः श्रीरामो रामभद्रश्च भवबन्धैकमोचकः भूतावासो गिरिवासः श्रीनिवासश्रियः पतिः अच्युतानन्द गोविन्दो विष्णुर्वेङ्कटनायकः सर्वदेवैकशरणं सर्वदेवैकदैवतं समस्तदेवकवचं सर्वदेवशिखामणिः इदीतं कीर्तितं यस्य विष्णोरमिततेजसः त्रिकाले यः पठेन्नित्यं पापं तस्य न विद्यते राजद्वारे पठेद्घोरे संग्रामे रिपुसङ्कटे भूतसर्पपिशाचादि भयं नास्ति कदाचन अपुत्रो लभते पुत्रान् निर्धनो धनवान् भवेत् रोगार्थो मुच्यते रोगात् भक्तो मुच्येत बन्धनात् यत्यदिष्टमतं लोके तत्तत् प्राप्नोत्यसंशयः ऐश्वर्यं राजसम्मानं भुक्तिमुक्तिफलप्रदं विष्णोर्लोकैकसोपानं सर्वदुःखैकनाशनं सर्वैश्वर्यप्रदं नॄणां सर्वमङ्गलकारकं मायावी परमानन्दं त्यक्त्वा वैकुण्ठमुत्तमं स्वामी पुष्करिणीतीरे रमया सह मोदते कल्याणाद्भुतगात्राय कामितार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय ते नमः इति श्रीब्रह्माण्डपुराणे ब्रह्मनारदसंवादे वेङ्कटगिरिमाहात्म्ये श्री வெங்கடேச அஷ்டகம் சம்பூர்ணம். இன்றைய நாள் சுக்ல ஏகாதசி அல்லது பத்மினி ஏகாதசி என்று சொல்வார்கள். இன்று எந்த ஒரு பக்தர்கள் தன்னை மனமுருகி பிரார்த்தனை செய்தாலும் சாக்ஷாத் விஷ்ணு பகவானும் மகாலட்சுமி தாயாரும் ஒரு வரம் கேட்டால் 10 வரமாக தரக்கூடிய மனம் இளகிய தருணத்தில் இருப்பார்கள். இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேட்டால் எவ்வளவு பணம் வேண்டினாலும் அதற்கு கூடவே 10 ரூபாய் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். 2 முறை இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டால் எப்பேற்பட்ட பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். 3 முறை கேட்டால் ராஜயோகமே அடித்துவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்று கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி.